டிஎல் மூடி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரசங்கியா, ஒரு 100 ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்தவர். அவர் ஒரு நாள் சிகாகோ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் ஏற்கனவே தொடர்ச்சியான பல ஊழியத்துல ரொம்ப டயர்டா இருந்திருக்கிறாரு. பிரசங்கம் முடிகிற நேரம் வரும்போது வழக்கமா அர்ப்பணிக்கிறவங்க ஒப்பு கொடுக்குற முன்னாடி வாங்க உங்களுக்காக ஜெபிக்க போறேன்னு சொல்லி ஊழியர்கள் அத்தனை பேருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அன்றைய தினம் அந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப டயர்டா இருந்தார் போல. அதனால அவரு ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க அடுத்த வாரம் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அந்த அவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. கேட்டவங்க அநேகர் தொடப்பட்டிருக்கிறாங்க, உணர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அர்ப்பணிப்பதற்கு ஒரு நேரம் கொடுக்காம அவர் முடிச்சிட்டார். அவர் சொல்றாரு, வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தவறு அது. அதை நினைச்சு நான் வாழ்க்கை முழுசும் வருந்துகிறேன். என்ன காரணம்னா, அந்த கூட்டம் முடிஞ்ச அன்றைக்கு இரவு தி கிரேட் சிகாகோ ஃபயர் அப்படின்னு சொல்லப்படுகிற பயங்கரமான ஒரு தீ விபத்து அந்த பட்டணத்திலே நடந்தது. அநேகர் மரித்து போனாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களும் சிலர் மரித்து போனாங்க. இவருக்கு உள்ளம் வாதிக்குது. அன்றைக்கே அர்ப்பணிக்க சொல்லியிருந்தேனா, அன்றைக்கே ஒப்பு கொடுக்க சொல்லியிருந்தேனா, அன்னைக்கு மரிச்ச சில பேர் பரலோகத்துக்காக போய் அர்ப்பணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்காம நான் கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சதுனால அவர்கள் நரகத்துக்கு போயிருப்பாங்களேன்னு அவர் அவ்வளவாய் வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார். நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்க. நாளை நம்முடைய கரத்தில் இல்ல. ஆமே. ஆனா அநேகர் நினைக்கிறாங்க, நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த நாள் பாத்துக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சு பாத்துக்கலாம். இல்ல, நாளை என்பது நம்முடைய கரத்தில் இல்ல, அது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. ஆமா, சிலர் பாருங்களேன், ஞானசார் எடுங்கன்னு சொன்னா கிறிஸ்துமஸ் வரட்டும், நியூ இயர் வரட்டும், ஆமா அது மாதிரி ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வரட்டும், அன்னைக்கு எடுப்போம். அது ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும்ல, உண்மைதான், ரிமெம்பரன்ஸாக இருக்கும் தான். ஆனால் அதற்காக தாமதப்படுத்தாதீங்க. ரட்சிப்பு விலையேற பெற்றது, தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் விலையேற பெற்றது. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளும் ஒருபோதும் தாமதப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா.